வணக்கம் நேயர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லார் வீட்டிலும் சந்தோஷம். எல்லா தொலைக்காட்சியிலும் ஏராளமான நிகழ்ச்சிகள், நகைச்சுவை, குடும்பப்பாங்கான தொடர்கள், பேச்சுக்கள், அதோடு மட்டுமல்ல கருத்தை கவருகின்ற நிலையில் உள்ள நிகழ்ச்சிகளெல்லாம் இன்று எல்லா தொலைக்காட்சியிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. புத்தாண்டு பிறந்தவுடனேயே நாமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். மகிழ்ச்சி என்பது பொருளாதாரத்தில், விவசாயத்துறையில், தொழிலாளர்கள் மத்தியில், அன்றாடம் வேலை செய்கின்ற பாமர மக்கள் அத்தனை பேர்களுக்கும் மகிழ்ச்சியை தருகின்ற புத்தாண்டாக இது அமையும். காரணம் என்ன என்று சொன்னால், இந்தியா ஒரு பண்பட்ட நாடு. பண்பாடு மிக்க ஒரு இந்திய திருநாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் படிக்கின்ற இளைஞர்களுக்கு, படித்து முடித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை கிடைக்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும். விவசாய பெருமக்களுக்கு காலம் தவறாமல் மழை பெய்ய வேண்டும். காலம் தவறாமல் மழை பெய்கின்ற நேரத்திலே தான் அந்த விவசாயி மற்றற்ற மகிழ்ச்சியை கிடைக்கின்றார். அரசியலில் நேர்மை, அரசியலில் தூய்மை, அரசியல் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நமது மகாத்மா காந்தி அவர்களும், நேரு அவர்களும், நமது இந்திரா காந்தி அவர்களும், ராஜீவ் காந்தி அவர்களும், அதே போல தென்னகத்திலே பிறந்து இந்திய திருநாட்டின் 2 பாரத பிரதமர்களை தேர்ந்தெடுத்த பெருந்தலைவர் காமராஜரின் போல் நாணயம், நேர்மை, கடின உழைப்பாக இருந்தால், அந்த கடின உழைப்பை மட்டும் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று பெருந்தலைவர் காமராஜர் நமக்கு உதாரணமாக இருக்கின்றார். தேசிய தலைவர்களின் சிந்தனையோடு நாம் செயல்பட வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகள், இது தமிழ்நாடு, இது ஆந்திரா, இது கேரளா, இது கர்நாடகா, இது பாண்டிச்சேரி என்றெல்லாம் பிரிவினை இல்லாமல் இந்திய தேசம், நாமெல்லாம் இந்தியர்கள் என்ற நோக்கோடு செயல்பட வேண்டும். இப்பொழுது நமது மத்திய அரசு நதிகளெல்லாம் இணைப்பதற்கு அங்கே ஆயத்தமாகி வருகின்றார்கள். அது மிகவும் சாலச்சிறந்த செயல். நதிகள் ஒருங்கிணைந்தால் அதன் மூலம் விவசாயம் தழைக்கும். இந்தியாவில் இருக்கின்ற நதிகளை எல்லாம் இணைத்தால் போக்குவரத்தின் மூலம் ஏராளமான பணம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இப்பொழுது தட்டுப்பாட்டில் இருக்கின்ற பெட்ரோல், டீசல் போன்றது கூட குறைகின்ற அளவு செலவிடலாம். அதோடு மட்டுமல்ல, மக்கள் அண்ணன் தம்பிகளாக காஷ்மீரிலே இருந்து கன்னியாகுமரி வரையிலே இருக்கின்ற மக்களெல்லாம் ஒன்று என்று பழகின்ற அளவிற்கு அந்த நதிகளில் நாம் பயணம் செய்யலாம். கடந்த ஆண்டு மத்திய அரசாங்கம் செய்த சாதனைகள், நதிகளை இணைப்பது சாலச் சிறந்ததாக இருக்கும். இந்த ஆண்டும் நல்ல பல சாதனைகளை செய்ய வேண்டும். அரசு மட்டுமல்ல, நாமும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். சந்திரனுக்கு நாம் சென்றோம், சந்திர மண்டலத்தை நாம் கண்டோம், வெற்றி பெற்றோம் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம் விஞ்ஞானிகள் நம் மக்களுக்கு ஒரு நல்ல பரிசினை தந்திருக்கின்றார்கள். அந்த பரிசினை தொடர்ந்து நாம் செயல்படுத்த வேண்டும். இந்த புத்தாண்டு ஒவ்வொருவருக்கும், சாதாரண மனிதர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும், படித்தவர்களுக்கும், படித்து வேலை எதிர்நோக்கி இருக்கின்ற இளைஞர்களுக்கும் ஒரு வளமான ஒரு ஆண்டாக வர வேண்டும். பொதுவாக சொல்லப்போனால் மகிழ்ச்சியை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வசந்த் டிவி நேயர்களுக்கு எங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.